ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் பாத்திரம் வைக்கிறதுக்காண்டி வாங்கினேன். ஆனால் இப்போ துணியில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். மிஷின் மேலே வச்சு வச்சு துணி எடுக்கணும். அதுக்காக இதில் உள்ளே வச்சுட்டு அப்படியே மிஷின் மேலே தூக்கி வச்சுக்குவேன். எனக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. பாத்திரம் விளக்க வாங்கினது இதுக்கு யூஸ் ஆகுது. ஆமாம், அப்படியே ஓரமாக வச்சுக்குவேன். இது ஒரு புது கஸ்டமர் கொடுத்தாங்க. முத அவங்கள தைக்க போகிறேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது முத தைக்கிறனால. ஏன்னா பழைய அளவுக்கு நம்ம தைச்ச பழக்கம் இருக்கும், நல்லா தைச்சிருவோம். புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயந்து பயந்து தைக்க வேண்டியிருக்கும். நீங்களாம் எப்படி தைப்பீங்கன்னு சொல்லுங்கள். புது கஸ்டமருக்கு அவங்க போட்டு பார்த்துட்டு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் நம்மளுக்கு ஒரு திருப்தியே வரும். பார்ப்போம், அவங்க போட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். நீங்களாம் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? நான் இப்போ தான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். எத்தனை ப்ளவுஸ் தைப்பேன்னு தெரியாது. பார்க்கலாம் எத்தனை தைப்போம்னு. வெட்டுறேன். அதுக்குள்ளே இடையில வேறு எதுவும் இதாகாமல் இருந்தால் நம்ம பாட்டுக்கு தைச்சிக்கிட்டே இருப்போம். வெட்டி வச்சுட்டு நூல் எடுக்க போகிறேங்க. நூல் மொத்தமாக வாங்கி வச்சுக்குவேங்க. பெட்டியாக வாங்க மாட்டேன், அப்படியே லூஸில் மொத்தமாக வாங்கிக்குவேன். என்ன ப்ளவுஸுக்கு என்னென்ன கலர் தேவையோ அந்தந்த கலரை ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வாங்கி வச்சுக்குவேன். இல்லை ஒரு கலர் இல்லைன்னா பக்கத்தில் வாங்க தான் செய்யணும், வேறு வழி இல்லை. டீ சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். டீ சாப்பிட்டுட்டு நான் தைக்க ஆரம்பிக்க போகிறேன். உட்காந்தாச்சு. கடவுள் நமக்கு கொடுத்த ஒரே தொழில் இது ஒன்று தான் நம்ம கையில் இருக்குது. என் கையில் இருக்குது, மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியலை. இதை நல்லா தரமாக செய்யணும்னு எனக்கு ஆசை. கடை வைக்கணும்னு ஆசைப்பட்டேங்க. கடை வைக்கிற அளவுக்கு இல்லைங்க. வீட்டில் யாராவது சப்போர்ட் இருந்தால் தாங்க கடையெல்லாம் வைக்க முடியும். சும்மாலாம் வைக்க